அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பால்கோவா 200 கிராம் பால்கோவா, 2 முட்டை, நெய்யா 50 மில்லி நெய், சர்க்கரை, ஏலக்காய் போடல, ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை பொடிச்சிட்டு செய்யணும். அந்த மிக்ஸி ஜார் இந்த சர்க்கரை போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். பவுடர் அது கூட பாதாம் முந்திரி வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். காட்ட மறந்துட்டா இந்த இப்போ காட்டுறோம். சர்க்கரை அரைச்சிட்டு வந்தாச்சு. சர்க்கரை முட்டை 2 முட்டை, முட்டையை 2 அடிச்சுக்கலாம். நல்லா கரையும். முட்டையும் அந்த வெள்ளைக்கருவும் ஒன்றா சேர்ந்து நல்லா பவுல்ஸ் வர மாதிரி வரணும். அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் காட்டிக்கலாம். இந்த நல்லா சர்க்கரையும் போட்டு 200 கிராம் சர்க்கரை நல்லா அரைச்சிக்கணும். நல்லா கரையிற வரைக்கும் அரைச்சிக்கணும். அது ஊற்றணும். இந்த நெய் வந்து 50 கிராம், 50 மில்லி பார்த்துக்குங்க. கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். அந்த தடவருக்கு மேலால் ஊற்றுறது. அப்படி பால்கோவாவை போட்டுக்கலாம். கரண்டிங்கள இது வீட்டிலே செஞ்ச பால்கோவா தான். பாருங்கள், கொஞ்சம் வந்து கலருக்காக மஞ்சளில் எல்லோ கலரு, உப்பு, ஒரு சிட்டி உப்பு இது போட்டு அரைச்ச முன்னாடி பாதாம் உரிச்சிக்கலாம். அதுக்குள்ளே அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அதனால் சோப்பு கட்டி போட்டு கழுவணும். ஆனால் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். கிண்டி அப்புறம் தான் ஓவனில் வைக்கணும். பாருங்கள், கைவிடாமல் கிண்டணும். பாத்திரத்தில் செய்ய போகிறோம். கொஞ்சம் நெய் போடுவோம். மிச்சம் நெய் இருக்குங்களா, அது இருக்கேன். கிண்டுறதுக்கு தோதா இல்லை, அதனால் மாற்றிக்கிட்டாங்க. பாருங்கள், இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கெட்டியாக வருது பாருங்கள். இதே பதம். கரெக்டாக வருதா? போடலாம். பாருங்கள், போட்டால் இப்போ நல்லா சரியாக வந்து நல்லா வெந்துச்சு, கெட்டி ஆகிடுச்சு. இதான் இப்படி தான். கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நெய், மிச்சம் நெய் இருக்குதுங்களா, அந்த நெய்யை ஊற்றிக்கலாம்.
இனி அடுப்பில் வச்சு குக்கரு இது வச்சிடலாம். எப்படியா இருந்தாலும் 40 நிமிஷம் ஆகுது. முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு பார்க்கலாம். லப்பர் போடக்கூடாது. இந்த வெயிட் போடல, லப்பர் போடல. நேரம் ஆகும் கரெக்டாக. இவ்வளோதான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்குது. எடுத்துக்கலாம். இறக்கி வச்சுட்டு எப்படி எடுத்து பீஸ் போடுறதுன்னு காட்டுறோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், ஆறட்டும். ஆறிக்குச்சிப்பா எடுத்து வச்சு வெளியே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ காட்டுறோம் உங்கள்கிட்ட. டிஷ் பேப்பர் போட்டிருக்கிறதுனால தானே வந்து வருது. பாருங்கள் இருக்குது. பாருங்கள் திருப்பி போட்டு காட்டலாமா? வந்துருக்கு பாருங்கள். இந்த ஊற்றிருக்கணும். கொஞ்சம் கரெக்டாக ஷேப்பாக அரவா இது மாதிரி வரும். இந்த இதில் இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்துருக்குது. இப்படி அறுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா ஷேப்பாக கிடைக்கும். பாருங்க நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் இதே மாதிரி பாருங்கள். நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா சேஃபாக வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.